End of chapter exerciseல நம்ம 9th sum பார்க்குறோம். கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்ன்னு ஒரு கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் டி. இப்போ இந்த எஸ்டி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் இருக்குல்லையா, அந்த லைனோட மிட் பாயிண்ட் தான் இது மிட் பாயிண்டா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களோட ஆன்சரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ த ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன எழுதலாம் அப்படின்னா, மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டாலே நம்ம மிட் பாயிண்ட் தியரமை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம ரீசனில் எழுத முடியும். ஓகே, பை யூஸிங் மிட் பாயிண்ட் ஃபார்முலா, இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். ஓகே, இது கரெக்ட் இல்லையான்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ரீசன் வேணும்ல, அதுதான் இது ஃபார்முலா. சரி, மிட் பாயிண்ட் ஃபார்முலான்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு லைன் இருக்குது, ஒரு 2 பாயிண்ட்ஸ் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸு. ஓகே, இந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸு. இப்போ இதோட மிட் பாயிண்ட்டு. இந்த மிட் பாயிண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது எம், இது வந்து எஸ், இது டீன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை வந்து எக்ஸ் கமா ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, இதை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா x1 y1. ஓகே, இதை நம்ம எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா x2 y2. இப்போ நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஓகே, மிட் பாயிண்ட்டு. இப்போ மிட் பாயிண்ட் வந்து xy தானே. அப்போ எக்ஸு கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா x1 + x2 / 2. இப்போ ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா y1 + y2 / 2. இதுதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்க மிட் பாயிண்ட்லாம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். சரி, இப்போது எஸ்டி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இதுக்கு எஸ்டி. இப்போ நடுவில் இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 0,0ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது என்ன எடுத்துக்க போகிறோம், -3,0. இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம், 3,0. ஓகே, இப்போது இதில் x1 y1 எது அப்படின்னா இது x1 y1, இது xy, இது x2 y2. ஓகே, இப்போது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு x1 + x2 / 2. அப்போ x1 y1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது x1 -3 ப்ளஸ் x2 x1 + x2 தானே. அப்போது /2. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0 / 2, எனி நம்பர் 0 தான் ஆன்சர். இப்போ y1 + y2 அது கண்டுபிடிக்கணும்ல, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. இப்போ y1 + y2 / 2. இங்கே y1 அப்படிங்கிறது என்னது, 0 + 0 / 2 இதுதான். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும், 0 / 2 = 0. அப்போது மிட் பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு, xy தானே மிட் பாயிண்ட்டு. அப்போ மிட் பாயிண்ட்ன்றது என்னது, x, y. அது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 0,0. அப்போது இந்த ஆன்சர் கரெக்டு. ஓகே, இவங்க எஸ்ஆ நோவான்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ். இது இந்த எஸ்டிங்கிற லைனுக்கு இந்த எம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரி, ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்த சப்டிவிஷன் 2 இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும்போது இதில் எஸ்டி அப்படிங்கிற லைன், இப்போ இது எஸ், இது டி, இது மிட் பாயிண்ட்டு. ஓகே, எம். இப்போ இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3,4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2,3, இது 4,5. இப்போ இதை நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் எஸ்டி இஸ் ஈக்குவல் டு, நமக்கு தெரியும்ல ஃபார்முலா என்னது, x1 + x2
இப்போ இங்கே x1 x2 அப்படிங்கிறது என்னது? இதுதான் x1, இதுதான் y1, இது x2, இது y2. இப்போ நமக்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 + x2 / 2. அப்போ ஈக்குவல் டு இங்கே x1 x2ன்றது என்னது? 2 + 4 / 2. அதே மாதிரி y1 இப்போ இதையே கண்டுபிடிச்சிக்கலாம். 2 + 4 6 / 2 அடித்து கொடுத்தோம்னா 3. அப்போ ஃபஸ்ட்டு இது கரெக்டு. ஓகே, இப்போ அடுத்து y கண்டுபிடிக்க போகிறோம். y கண்டுபிடிக்கும்போது y1 + y2 / 2 இதான ஃபார்முலா. இப்போ y1 அப்படிங்கிறது 3, y2ன்றது 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். அடித்து கொடுத்தோம்னா 4. அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. எஸ். ஓகே, இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மிட் பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு? 3, 4. அதுதான் அவங்க கொடுத்துருக்குது. ஸோ கரெக்டு. அடுத்தது பார்க்கலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் எஸ்டி. எஸ்டியோடது மிட் பாயிண்ட் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போது நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதோட பாயிண்ட்ஸ் என்னது? 0, 0. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 0, -10 கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 0, 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிப்போம். இது கரெக்டா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ ஃபார்முலா என்னது? x1 + x2 / 2. ஓகே, அப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x1ன்றது 0 + 0 / 2. அப்போ 0 / 2ன்றது 0வே தான். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ கரெக்டு. அடுத்து நம்ம y1 + y2 / 2 இதை தானே கண்டுபிடிக்க போகிறோம். y1 அப்படிங்கிறது என்னது? 0 மைனஸ் இங்கே y2 அப்படிங்கிறது என்னது? -10. ஓகே, ப்ளஸ் y1 + y2. அப்போ y1ஓட வேல்யூ 0 ப்ளஸ் y2. y2ஓட வேல்யூ வந்து -10 / 2. இப்போ இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான். அப்போ 0 -10 / 2. இதை எப்படி எழுதுறது? -10 / 2. இப்போ அடித்து கொடுத்தோம்னா -5. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 0, 5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மிட் பாயிண்ட் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து நோ, இந்த ஆன்சர் வந்து தப்பு. மிட் பாயிண்ட் வந்து தப்பாக இருக்குது. ஏன்னா -10ன்றதுனால நமக்கு ஆன்சர் வந்து -5ன்னு வந்திருக்கணும். ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? -5. ஸோ நோ. இப்போ அடுத்து வந்து ஃபைனல் ஆன்சர். இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, 4th சப்டிவிஷன் ST. இப்போது -8, 7. இங்கே என்ன இருக்குது? 6, -3. மிட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 0, -2. இப்போ மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது? மிட் பாயிண்ட் ஆஃப் ST இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா x is equal to x1 + x2 / 2. ஓகே, இப்போது இந்த இடத்துல x1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது x1, இது y1. ஓகே, இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ நம்ம x1 + x2 போது x1 வந்து -8. இப்போ x2 வந்து +6 / 2. இப்போ -8ஐயும் +6ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -2 / 2. இப்போ நம்ம அடித்து கொடுத்தோம்னா என்ன வரும்? -1 வரும். நெக்ஸ்ட்டு y கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ y is equal to y1 + y2 / 2. y1 அப்படிங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் y1ஓட வேல்யூ என்னது? இங்கே 7 ப்ளஸ் y2ஓட வேல்யூ என்னது? -3 / 2. சிம்பிளை மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் தான். இப்போ 7 - 3 / 2 இஸ் ஈக்குவல் டு 4 / 2. அடித்து கொடுத்தோம்னா 2. அப்போ ஆன்சர் என்ன வரணும்? இதோட கரெக்டான மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
minus 1, 2 வரணும். பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 0, -2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து நோ. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். ஸோ எல்லாமே மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்கிறோம். ரொம்ப ஈஸியான சம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சோம்னா ஓகே. அடுத்து வந்து 10th சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் நம்ம 10th சம் பார்க்குறோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா பியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஏயோட பாயிண்ட்ஸையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பிவியோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்கிறது, இதுதான் கொஸ்டின். ஓகே, இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ ஏன்னு ஒரு பாயிண்ட்டு, பின்னு ஒரு பாயிண்ட்டு, இதோட மிட் பாயிண்ட்டு தான் இது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம மிட் பாயிண்ட்டை எக்ஸ், ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏயோட பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கணும், x1, y1, பியோட பாயிண்ட்ஸை x2, y2ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் இந்த சம் செய்ய போகிறோம். இப்போ மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மிட் பாயிண்ட் x, y ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 டிவைடட் பை 2, y1 ப்ளஸ் y2 டிவைடட் பை 2. ஃபார்முலாவை பார்த்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குல்ல, ஆனால் ஈஸியாக நம்ம செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ இந்த லைன் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏயோட பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏயோட பாயிண்ட்ஸ் என்னது 3, -4. ஓகே, மிட் பாயிண்ட்டே கொடுத்துட்டாங்க. மிட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க -7, 1. பியோட பாயிண்ட்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை எக்ஸ், ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போது நம்ம இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மிட் பாயிண்ட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ், ஒய் இருக்கு இல்லையா, எக்ஸுன்றது என்ன அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா x1 ப்ளஸ் x2 டிவைடட் பை 2, இதுதான் எக்ஸு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 divided by 2. Y is equal to y1 plus y2 divided by 2. இப்போ இதை ஈஸியாக எப்படி படிக்கலாம்னா பாருங்கள், இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸு, மிட் பாயிண்ட்டு எக்ஸு. இது எப்படி வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா -7 ஈக்குவல் டு இந்த x1ஐயும் இந்த x2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்கும். புரிஞ்சிச்சா? ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு. இப்போ இந்த எக்ஸ் எப்படி கிடச்சிருக்கு, எக்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா இந்த x1ஐயும் இந்த x2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான். அப்போ நம்ம அதுக்கான ஆன்சரை கொடுத்துட்டாங்க, எக்ஸோட வேல்யூ கொடுத்தாங்க -7. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -14 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் எக்ஸ். இப்போ சைடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இதை அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 3 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -14. அப்போ எக்ஸு மட்டும் வேணும்னா இந்த +3 இந்த சைடு ஈக்குவல்க்கு இந்த சைடு போகும்போது -3 ஆகிடும். அப்போது -3. எக்ஸோட வேல்யூ என்னது -14ஐயும் -3 ஆட் பண்ணால் -17. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகே, ஸோ -17. இப்போ ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒய்யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதானே ஒய். அப்போது இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த வேல்யூ எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த -4ஐயும் இந்த ஒய்யையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, அப்போது 1 ஈக்குவல் டு இந்த 1 வந்து எதுக்கு ஈக்குவல், இந்த டேர்மையும் ஆட் பண்ணணும் ப்ளஸ் ஒய், அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 1 2 ஈக்குவல் டு -4 ப்ளஸ் ஒய். இப்போது நமக்கு சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சைடு அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். -4 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ நமக்கு தேவை என்ன, ஒய் தான் வேணும். அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய -4 இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது +4 ஆகிடும். அப்போ 2 + 4. இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது 6.
ஓகே, இப்போ நம்ம அவங்க கண்டுபிடிக்க சொன்ன பியோட எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பியோட வேல்யூ என்னது? பி இஸ் ஈக்குவல் டு -17,6. எப்போவுமே நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூவில் எக்ஸோட வேல்யூவை தான் முதல்ல எழுதணும், ஒய்யோட வேல்யூவை ரெண்டாவது எழுதணும். ஓகே, அவ்வளோதான். நம்ம அவங்க கண்டுபிடிக்க சொன்னதை கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு. 10th சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 11th சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் நம்ம 11th சம் பார்க்குறோம். கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னு ஒரு பாயிண்ட்ஸ் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு லைன். ஓகே, ஸோ இந்த லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது ஏ, இது பி. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த லைனில் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று பி, இன்னொன்று கியூ. இந்த பி அப்படிங்கிறது ஏக்கு பக்கத்தில் க்ளோசர், ஏயோட க்ளோசர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ பக்கத்தில் தான் பியை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த கியூ வந்து பியோட க்ளோசர் டு பின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பி பக்கத்தில் தான் இந்த கியூன்ற பாயிண்ட்ஸை மார்க் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட்ஸும் இந்த லைனை ட்ரைசெக்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ட்ரைசெக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது. ஓகே, செப்பரேட் பண்ணுது. அப்போது ஏபி ஈக்குவல் டு பிக்யூ ஈக்குவல் டு கியூபி. இந்த 3 டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதுதான் ட்ரைசெக்ஷன் சொல்கிறது. ஓகே, நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிங்கிற பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிங்க, கியூங்கிற பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் இருக்கும்ல, பியோட கோஆர்டினேட் பாயிண்ட்டு கியூவோட கோஆர்டினேட் பாயிண்ட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, செக்ஷன் ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் செய்யும்போது கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த சம்மையே 2 டைப்பாக நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு செக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருவோம், அதுக்கப்புறம் வந்து டைப் 2 நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ செக்ஷன் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இந்த பி அப்படிங்கிறது எந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த ரேஷியோவில் இருக்குன்னா, இப்போ இது 3 ஈக்குவல் பார்ட்ஸு. இந்த பார்ட்டில் இது ஒரு பார்ட். ஓகே, இப்போது இது ரிமைனிங் பார்ட். அப்போது பி அப்படிங்கிறது எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 1:2. புரிஞ்சிச்சா? இங்கே ஒரு பார்ட், இங்கேருந்து ஒரு பார்ட், அதில் தான் பியோடது இருக்குது. அதுக்கடுத்து 2 பார்ட்ஸ் மீதம் இருக்குது. அப்போ 1:2 இதுதான் பியோடது. இப்போ கியூ என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, கியூ இருக்கிறது என்னது பாருங்கள். கியூ இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான். இங்கேருந்து இங்கே வரலையும் கியூ இருக்குது, அப்படி தானே? அதுக்கப்புறம் இருக்கிறது ரிமைனிங் பார்ட்டு. இப்போ மொத்தமே 3 பார்ட்டு தான். அப்போ கியூ இருக்கக்கூடியது இந்த இடத்துல இஷ்டுன்னு போட்டுக்கிட்டு, இது 2, இது 1. அப்போ 2:1 அப்படிங்கிறது தான் கியூவோட ரேஷியோ. பியோட ரேஷியோ என்னது? 1:2. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம செக்ஷன் ஃபார்முலாவில் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, m:n. ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருப்பாங்க? m:n. எம்க்கு பதில் இந்த 1, என்க்கு பதில் இந்த 2, இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம செய்யணும். ஸோ செக்ஷன் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். செக்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி, இப்போ ஃபஸ்ட்டு பியோட கோஆர்டினேட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ பி எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எம் x2 ப்ளஸ் என் x1 டிவைடட் பை எம் ப்ளஸ் என். ஓகே, எம்ன்றது அந்த ரேஷியோ, என்னன்றது m:n அந்த ரேஷியோ. ஓகே, அதுக்கப்புறமேலு எம் y2 ப்ளஸ் என் y1 டிவைடட் பை எம் ப்ளஸ் என். இதுதான் அந்த செக்ஷன் ஃபார்முலா. இங்கே தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இதில் x2 x1 y1 அப்படிங்கிறது இந்த ஏயோட பாயிண்ட்ஸு. ஏயோட பாயிண்ட்ஸ் என்னது? 4,7. இதைத்தான் நம்ம x1 y1ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ பியோட பாயிண்ட்ஸ் என்னது? 16, -2. இதுதான் x2, இது y2. ஓகே,
இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. பி எந்த இடத்துல இருக்குது, கியூ எந்த இடத்துல இருக்குன்றதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ செக்ஷன் ஃபார்முலா எழுதிட்டோம். ஸோ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பி அப்படின்னும் போது இதோட எம்இஸ்டிஎன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2. அப்போ எம் வரக்கூடிய இடத்துல 1ஐயும் என் வரக்கூடிய இடத்துல இந்த 2வையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த சம்மை செய்யணும். ஓகே, இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதோட இந்த லைன் இதில் ஏ பி, பி எங்கே இருக்குது, இங்கேயே இருக்குது. ஓகே, அப்போது இந்த இடத்துல இப்போ நம்ம அதை எப்படி எழுதணும் அப்படின்னா 1:2. இது பி, இந்த இது வந்து எக்ஸ் கமா ஒய், இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏயோட வேல்யூ என்னது 4,7, பியோட வேல்யூ என்னது 16,-2. இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஃபார்முலாவில் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு, ஓகே, இப்போது எம்மோட வேல்யூ என்னது 1. அப்போ 1 இன்ட்டு, ஓகே, 1 இன்ட்டு x2, x2ஓட வேல்யூ என்னது 16. அப்போ 16, அதுக்கப்புறமேலு ப்ளஸ், ஓகே, அடுத்து என்னோட வேல்யூ என்னது 2, எம்முங்கிறது இந்த இடத்துல கூட எழுதிக்கலாம், எம்முங்கிறது 1, என்னங்கிறது 2. அப்போ என் வரக்கூடிய இடத்துல இந்த 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். 2 இன்ட்டு x1 என்னது 4 டிவைடட் பை m ப்ளஸ் என். எம் ப்ளஸ் என்னன்னா எம்மோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 2. அவ்வளோதான், எழுதிட்டோம். அடுத்து அதே மாதிரி தான் எழுதணும். என்ன எழுதணும், my2. அப்போ எம்ங்கிறது என்னது 1, y2ன்றது என்னது -2 ப்ளஸ் என் y1, y1ஓட வேல்யூ என்னது 7. ஓகே, இப்போ இதை டிவைடட் பை m ப்ளஸ் என்னன்றது 1 + 2. அவ்வளோதான், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன எழுத போகிறோம்னா இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ஸோ 1 × 16 16 ப்ளஸ் 2 × 4 8 டிவைடட் பை 3. ஓகே, அடுத்து இங்கே 1 × -2 -2, 2 × 4 வந்து ப்ளஸ் 14 டிவைடட் பை 3. ஓகே, இதுதான் பியோட எக்ஸ் கமா ஒய்ன்ற பாயிண்ட்ஸு. இப்போது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 24 டிவைடட் பை 3 கமா, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 12 டிவைடட் பை 3. இப்போ இதையும் அடித்து கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதையும் அடித்து கொடுத்தோம்னா 4. அப்போ என்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, 8,4. 8 அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ, 4 அப்படிங்கிறது ஒய்யோட வேல்யூ. அப்போ பியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் என்ன கிடச்சிருக்கு, 8,4. இதுதான் பியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸு. நம்ம இப்போ இனிமேல் Q எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏன்னா அவங்க P அண்ட் Qவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ Q எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம Qவோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு Qக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது A, இது B, இது Q. அப்போ Qவோட ரேஷியோ M/N என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1 இருக்கும். ஓகே, அப்போது M/N அப்படிங்கிறது 2:1. அப்போ எம்ங்கிறது என்னது 2, என்னங்கிறது என்னது 1. நம்ம இதை யூஸ் பண்ணி தானே இப்போ சம் செய்ய போகிறோம். இப்போ ஏயோட பாயிண்ட் என்னது 4,7, பியோட பாயிண்ட்ஸ் என்னது 16, -2. இப்போ ஃபார்முலாவில் இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ Qவோட பாயிண்ட் வந்து x, y ஈக்குவல் டு, வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. m அப்படிங்கிற இடத்துல என்ன போடணும், 2ங்கிறத நம்ம எழுதணும். அப்போது x2ஓட வேல்யூ என்னது 16. அப்போ m இன்ட்டு x2, அப்போ 2 × 16 ப்ளஸ் என்னோட வேல்யூ 1 × 4 டிவைடட் பை m ப்ளஸ் என்னன்றது என்னது 2 + 1. ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ண வேண்டாம், கூடவே இதையும் சேர்த்து எழுதிடலாம்.
அடுத்து எம் அடுத்து என்ன எழுதணும் my2 அப்போ எம்மோட வேல்யூ வந்து 2 y2ஓட வேல்யூ என்னது -2 ஓகே ப்ளஸ் n y1ஓட வேல்யூ வந்து 7 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதும்போது மட்டும் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா போதும் இந்த சம் ரொம்ப ஈஸி இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 32 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 4 டிவைடட் பை 3 கமா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4 ப்ளஸ் இப்போ 7 மல்டிப்ளை பண்ணால் 7 1 இன்ட்டு 7 7 டிவைடட் பை 3 ஓகே இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 36 கிடைக்கும் 36 டிவைடட் பை 3 கமா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 டிவைடட் பை 3 ஓகே இதுதான் கிடைக்கும் இப்போ நம்ம அடித்து கொடுத்தோம்னா ஆன்சர் கிடைக்கும் ஸோ 12 இது ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா 1 அப்போ என்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு க்யூங்கிறதுக்கு வந்து நமக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் 12,1 இதுதான் க்யூவோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸு இப்போ அவங்க கேட்ட நம்ம ஆன்சர் எடுத்து எழுத போகிறோம் என்ன கொஸ்டின் கேட்டாங்க நம்மக்கிட்ட பிங்கிற பாயிண்ட்டு பியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க க்யூவோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டாங்க ஸோ பி வந்து 8,4 க்யூ வந்து 12,1 அவ்வளோதான் இந்த சம் ரொம்ப ஈஸியான சம் நம்ம செஞ்சாச்சு சரி ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்ப ஈஸி இதுதான் ஸ்டாண்டர்ட் மெத்தடும் கூட எப்போவுமே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி செய்கிறது தான் 100% கரெக்டாக இருக்கும் ஓகே அப்போது இந்த மெத்தட் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்க வேண்டியது சரி ஈஸி மெத்தட் இதே கொஸ்டினை மல்டிபிள் சாய்ஸில் கேட்டால் நான் வந்து ஈஸியாக செய்யணும் எனக்கு அப்போல்லாம் ஃபார்முலாலாம் தேவையில்லை சும்மா பார்த்தோன்னே செஞ்சால் போதும் அப்படின்னீங்கன்னா டைப் 2 அதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இதே கொஸ்டின் தான் இதே லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் ஸோ லைனை ட்ரா பண்ணிக்கிறோம் என்ன கொடுத்துருக்காங்க ஏ பி அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏயோட பாயிண்ட்ஸ் என்னது 4,7 பியோட பாயிண்ட்ஸ் என்னது 16,-2 இப்போ இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது எக்ஸுக்கு சொந்தம் அடுத்து வரக்கூடியது ஒய்க்கு சொந்தம் அப்போ இங்கேயும் ஃபஸ்ட்டு வரக்கூடியது எக்ஸு இப்போ இது x1 இது y1 இது x2 இது y2 இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ p அண்ட் q கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே இதில் நமக்கு ட்ரை செக்ஷன் சொல்லிட்டாலே என்னது ஏபி ஈக்குவல் டு பிக்யூ ஈக்குவல் டு கியூபி ஓகே இதில் நம்ம தெளிவாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த x1 y1 நம்ம எடுத்து எழுதிக்கணும் ஓகே இப்போ x1 அப்படிங்கிறது என்னது 4 x2 அப்படிங்கிறது என்னது 16 இதில் எது ரொம்ப பெரிய அளவு இதுதான் அப்போ பெரிய அளவுலேருந்து சின்னதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் அப்போ 16 - 4 என்ன கிடைக்கும் 16லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 12 கிடைக்கும் இப்போ இது ட்ரை செக்ஷன்னா 3 ஈக்குவல் பார்ட்ஸு அப்போ கிடைச்சிருக்க ஆன்சர் 12 3ஆல் டிவைட் பண்ணால் 4 அப்போ ஒவ்வொரு இதுவும் வந்து 4 வரணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 4 எழுதக்கூடாது அதாவது டிஸ்டன்ஸு ஒவ்வொன்றும் அந்த 4 வந்து பேஸ் பண்ணியிருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நமக்கு பாருங்க இப்போது எக்ஸோடது என்ன கொடுத்துருக்காங்க 4ன்னு கொடுத்துட்டாங்க அப்போ இங்கே என்ன இருக்கும்னா இந்த 4 கூட கிடைச்சிருக்க இந்த 4 ஆட் பண்ணணும் அப்போ பியோட பாயிண்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னா எக்ஸில் 8 வரும் கண்டுபிடிச்சிட்டோமா அப்போ இது கூட க்யூக்கு வந்து இன்னொரு 4 வந்து ஆட் பண்ணணும் ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஈக்குவல் வந்து 4 தான் 4 யூனிட்ஸ் தான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த 8 கூட 4 ஆட் பண்ணால் 12 இப்போது பி அண்ட் க்யூவோட எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம் இப்போ அடுத்து ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா y1 எடுத்து எழுதிக்கணும் y1 என்ன கொடுத்துருக்காங்க 7 y2 என்ன கொடுத்துருக்காங்க -2 இப்போ இதில் 7 பெருசா -2 பெருசானா 7 தான் பெருசு அப்போ 7லேருந்து -2 மைனஸ் பண்ணிடணும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 7 -2 இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ 7 + 2ன்றது 9 கிடைக்கும் இப்போ 9 3 இது ட்ரை செக்ஷன்றதால 3ஆல் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும் அப்போ இப்போ நம்ம 4 ஆட் பண்ணோம்ல அது மாதிரி ஒய் வேல்யூவில் 3 ஆட் பண்ணணும் இப்போ ஒய் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 7 இருக்குது
-2க்கும் 7க்கும் இடையில தான் நம்ம வந்து 3 ஆட் பண்ணணும். அப்போ இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது -2. அப்போ சில நேரங்களில் நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும், மைனஸ் வேல்யூ வரும்போதே கன்ஃபியூஷன் வரும். அந்த மாதிரி வந்தால் நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கணும். நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கங்க. இப்போ இது -2, இது -1, இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7. இப்போ பாருங்க இந்த -2 கூட 3 ஆட் பண்ணுங்க. அப்போ 1 2 3 ஆட் பண்ணால் எங்கே நிற்கிது? 1ல் நிற்கிது. ஓகே, அதுக்கடுத்து ஒரு 3 ஆட் பண்ணுங்க. 1 2 3 4ல் நிற்கிதா? அதுக்கப்புறம் ஒரு 3 ஆட் பண்ணுங்க. 1 2 3 7ல் வந்து நிற்கிதா? அப்போ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். -2 மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ வந்துட்டாலே நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ -2 எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க? இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த -2 கூட 3 ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? 1 தான் ஆன்சராக கிடச்சிச்சு. அப்படி தானே? அப்போது இங்கே 1, -2 கூட 3 ஆட் பண்ணால் இந்த இடத்துல 1. இப்போ இது கூட ஒரு 3 ஆட் பண்ணால் 4 கிடைக்குது. அப்படி தானே? அப்போ இந்த இடத்துல 4. அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சா? இது எப்போ நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க, செக்ஷன் ஏ கொஸ்டின் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணாமல் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே x1 எடுத்து எழுதிக்கோங்க, x2 எடுத்து எழுதிக்கோங்க. எது பெரிய நம்பர்னு பாருங்கள். அந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது பெரிய நம்பர், அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணியிருக்கேன். மைனஸ் பண்ணால் என்ன கிடச்சிச்சு? 12 கிடச்சிச்சு. இது ட்ரை செக்ஷன்றதுனால 3ஆல் மல்டிப்ளை பண்ணிச்சா, 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் தான் இந்த டிஸ்டன்ஸு. பாருங்கள், இப்போ இது 4னா இது கூட நம்ம இந்த 4ஐ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு 8 கிடைக்கிது. அப்போ இந்த டிஸ்டன்ஸும் 4 தானே? அப்போ 8 கூட இந்த 4ஐ ஆட் பண்ணும்போது 12 கிடச்சிருக்கு. 4 கூட இந்த 4 ஆட் பண்ணால் 8, 8 கூட இந்த 4 ஆட் பண்ணால் 12. இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும். ஓகே, இது அனதர் மெத்தட். உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஸ்கூலில் இது மாதிரி சொல்லி கொடுத்தாங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம அடுத்த சம், அதாவது 12th சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும்னா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் நான் 11th சம் ஏற்கனவே யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிட்டேன். என்னென்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நான் செக்ஷன் ஃபார்முலாவே யூஸ் பண்ணேன். சில ஸ்கூலில் செக்ஷன் ஃபார்முலாவுக்கு பதில் வேறு மெத்தடும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன மெத்தடு, நம்ம எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, பொதுவாக நம்ம சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிங்கிற லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் இது ஏபி அப்படின்னு ஒரு லைன். ஓகே, அந்த லைனை பிக்யூ அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து ட்ரைசெக்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ட்ரைசெக்ஷன் என்ன அர்த்தம்? 3 ஈக்குவல் பார்ட்ஸ் தான் டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த பார்ட்ஸ் 3மே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் ட்ரைசெக்ஷன். ஓகே, இப்போது நமக்கு தெரியும், இப்போ பிக்யூன்னு சொல்லிட்டாங்க. பி வந்து எங்கே மார்க் பண்ணணும், கியூ எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னு அதுவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. பி க்ளோசர் டு ஏ, அப்போ ஏக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் பி. கியூ க்ளோசர் டு பி, அப்போ பிக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் கியூ கொடுத்துட்டாங்களா? இப்போ என்ன கேட்டாங்கன்னா பி அண்ட் கியூவோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. செம்ம ஈஸியான சம். இப்போ ஏங்கிறதுக்கு கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க 4,7. பிங்கிறதுக்கு கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க 16, -2. இப்போ நம்ம பியோட கோஆர்டினேட்ஸ் கியூவோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம வேலை. ஓகே, இப்போது இதை x1 y1ன்னு எடுத்துக்கிறோம், இதை x2 y2 நான் எடுத்துக்கிறோம். இப்போது ஏயோட வேல்யூ 4ல் ஆரம்பிச்சு, அதாவது x1 வந்து 4ல் ஆரம்பித்து 16ல் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட் அப்படின்னா ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த டிஸ்டன்ஸை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணால் இந்த சிங்கிள் பார்ட்டோட அளவு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த x2லேருந்து இந்த x1 மைனஸ் பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அப்போ x2 - x1. அதே மாதிரி y2லேருந்து y1 மைனஸ் பண்ணால் அந்த டிஸ்டன்ஸும் கிடச்சிரும். ஓகே, அந்த பாயிண்ட்ஸு, இந்த டிஸ்டன்ஸ்க்குரிய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, அப்போ பாருங்கள், x2 என்ன கொடுத்துருக்காங்க? 16 - 4 = 12. இப்போ இந்த டோட்டல் ஏபி அப்படிங்கிற டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒய்யோட பாயிண்ட்ஸ் என்னது? ஒய்யோடதில் y2 வந்து -2, அதுலேருந்து y1 மைனஸ் பண்ணணும். ஓகே, y2லேருந்து y1 இது.
y1 மைனஸ் பண்ணால் -7, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -9. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இது வந்து ட்ரை செக்ஷன் இல்லையா, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏபியோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது என்னது 12, -9. ஆனால் நமக்கு என்ன தேவை, இந்த சிங்கிள் பார்ட்டு ஏக்கும் பிக்கும் இடையில இருக்குது, பிக்கும் கியூக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, கியூக்கும் பிக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிடைச்சிருக்க இந்த டிஸ்டன்ஸை 3ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 3ஆல் பண்ணுறோம், இது ட்ரை செக்ஷன் 3 ஈக்குவல் பார்ட்ஸ்ன்றதுனால அந்த டிஸ்டன்ஸை 3ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது 4 -3. ஓகே, இப்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பியோட பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா இப்போ x1 y1 என்ன கொடுத்துருக்காங்க 4, 7 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு ஸ்பாட்டுக்குரிய பாயிண்ட்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது இந்த 4 கூட இந்த 4 ஆட் பண்ணுறோம், 4 + 4. இந்த 7 கூட இந்த -3 ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கிது 8, இந்த 7ன்றது ப்ளஸ் நம்பர், -3ன்றது மைனஸ் நம்பர்னால இதுலேருந்து இதை டிவைட் இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு 4ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த 8, 4 தான் இது. எப்படி கிடச்சிச்சு, இந்த 4 கூட நம்ம இந்த 4 ஆட் பண்ணிட்டோம், இந்த 7 கூட இந்த -3 ஆட் பண்ணும்போது நமக்கு இது கிடச்சிச்சு. இப்போ கியூவோட பாயிண்ட்ஸ் வேணுன்னா சேம், இந்த 8 கூட மறுபடி 4 இதுதான் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ 8 கூட 4 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 8 + 4ன்றது 12ன்னு கிடைக்கும். -3 கூட நம்ம எதை ஆட் பண்ணணும், இந்த 4 ஆட் பண்ணணும், இல்லாட்டி 4 கூட -3 ஆட் பண்ணணும், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த 8 கூட 4 ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 4 கூட -3 ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஆட் பண்ணும்போது இது மைனஸ் நம்பர், இது ப்ளஸ் நம்பர். அப்போ 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. அப்போ கியூவோட பாயிண்ட்ஸ் என்னது 12, 1. பியோட பாயிண்ட்ஸ் என்னது, இதுதான் 12, 1. கியூவோட பாயிண்ட்ஸ் வந்து பியோட பாயிண்ட்ஸ் வந்து 8, 4. அவங்க கண்டுபிடிக்க சொன்னதை நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இதையே கொஞ்சம் நம்ம ஒரு மெத்தடாக நீட்டாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம், நம்ம செஞ்சாச்சு. இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இப்போ இது ட்ரை செக்ஷன். சரி, ட்ரை செக்ஷனாக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணுமா, இப்போ 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போல்லாம் நாங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போயும் நீங்கள் சேம் இதே மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ட்ரை செக்ஷன் அப்படிங்கிறதுனால 3ஆல் டிவைட் பண்ணோம். இது 4 பார்ட்ஸாக பிரிக்குது, 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது அப்படின்னா 4ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். அதே மாதிரி 5 பார்ட்ஸாக செப்பரேட் பண்ணுது அப்படின்னாங்கன்னா 5ஆல் டிவைட் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போது இதே நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங் வந்து 4, 7 அப்படி தானே ஏயோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போது ஏங்கிறது ஏபி இருக்கு இல்லையா, ஏபியில் ஏபி அப்படிங்கிறது சிங்கிள் பார்ட், 1 பார்ட். எங்கேருந்து ஏலேருந்து இது வந்து ஒரே ஒரு பார்ட். ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4, 7 இருக்கு இல்லையா, இது கூட இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டிஸ்டன்ஸ் 4, -3. இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த 4 கூட ஆட் பண்ணணும், 4 + 4. ஏன் அப்படின்னா இது வந்து சிங்கிள் பார்ட் இன்ட்டு 1. அப்போ இந்த 4 × 1 புரிஞ்சிச்சா. அடுத்து இப்போது 7 இருக்குது, 7 கூட இந்த -3 × 1, -3 × 1. ஏன்னா ஒரே ஒரு பார்ட்டு, அதனால் நம்ம அப்படி ஆட் பண்ணுறோம். இப்போ 4 × 1ன்றது 4 தான். அப்போ 4 + 4ன்றது 8. ஓகே, 7 -3 × 1ன்றது -3 தான். இப்போ 7 + -3 போது 4. 8, 4ன்றது எதோடது பியோட பாயிண்ட்ஸ். பியோட பாயிண்ட்ஸு 8, 4. இதுதான் ஆக்சுவலாக இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம், இப்படியும் செஞ்சுக்கலாம். இப்போது ஏக்யூ அப்படிங்கிறது என்னென்னா இங்கே இருந்து இங்கே வரையணும், இது 2 பார்ட்ஸு. ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 4, -3. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்னது 4, 7. ஸ்டார்டிங் இது வந்து 4, 7 இது. அப்போ இதை வந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கணும், 4 இங்கே வந்து 7 எழுதிக்கணும். இப்போ இது கூட 4 கூட ப்ளஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம இது தானே ஆட் பண்ணணும், இந்த 4 தானே ஆட் பண்ணணும்.
ஆனால் 2 பார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அப்போ 2 into 4. அதே மாதிரி இந்த -3 எப்படி எழுதணும் அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு போட்டு -3 2 பார்ட் இல்லையா, அதனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 + 8 = 12. ஓகே, இப்போ இந்த 7 அப்படியே வந்துடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -6. அப்போ 7 - 6 என்னும்போது 1. அப்போ ஏக்யூவோட அளவு வந்து 12,1. ஸோ நம்ம செஞ்சுட்டோம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் 4 நாளாக ஆட் பண்ணிகிட்டே போனால் கூட ஓகே தான். அப்படி இல்லை நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம்னாலும் ஓகே தான். எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா போதும், மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். அடுத்து 12th சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, 9843791603. இப்போ நம்ம அடுத்த சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் நம்ம 12th சம் பார்க்குறோம். பொதுவாகவே சம் பார்க்குறதுக்கு முன்னாடி சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. A, B, C, அதோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு சர்க்கிளில் லை ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. அந்த சர்க்கிளோட ஆரிஜின் கொடுத்துட்டாங்க. இப்போது நம்மக்கிட்ட அது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப ஈஸி சம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அவங்க 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏன்னு ஒரு பாயிண்ட்ஸு, A, B, C அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எங்கே வேணாலும் இருக்கலாம். சர்க்கிள் வந்து K. ஓகே, இந்த Kல வந்து அவங்க எந்த பாயிண்டில் வேணாலும் இது இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ ஏங்கிற பாயிண்ட்ஸ் என்னது? 1, -8. இப்போ பிங்கிற பாயிண்ட் வந்து -4, 7. சிங்கிற பாயிண்ட் வந்து -7, -4. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த சர்க்கிளுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத நம்ம காமிக்கணும். அப்புறம் இந்த சர்க்கிளோட ஆரிஜின் வந்து 0, 0. ஓகே, சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். பொதுவாக ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளோட சர்க்கியூம்ஃபரன்ஸுக்கு எந்த இடத்துல எப்படி, இப்போ இதை இப்படி ட்ரா பண்ணாலும் சரி, இங்கே ட்ரா பண்ணாலும் சரி, இது எல்லாமே இந்த சர்க்கிளோட ரேடியஸ். அதாவது சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோட சர்க்கியூம்ஃபரன்ஸை தொடக்கூடிய எந்த லைன்ஸுமே நம்ம என்ன சொல்லுவோம்? ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம இப்போ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த சம்மே செய்ய போகிறோம். இப்போது இந்த இதில் வந்து இது வந்து O. அப்போ OA. அப்போ OA எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? OBக்கு ஈக்குவலாக இருக்கும். OCக்கும் ஈக்குவலாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, இதெல்லாம் சர்க்கிளோட ரேடியஸ். ஓகே, சர்க்கிளோட சென்டர்லேருந்து ஒரு சர்க்கிளோட அந்த வட்டத்துக்கு வரையக்கூடிய எல்லா லைன்ஸுக்குமே பேர் என்னென்னா ரேடியஸ் தான். ஸோ ரேடியஸ் வந்து எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஈக்குவலாக இருக்குன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சர்க்கிளுக்கு மேலே இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அப்படியே அந்த டிஸ்டன்ஸு தான் சர்க்கிளோட ரேடியஸ்ன்றதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த சம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இது தெரியாமல் நம்ம இந்த சம் செய்ய முடியாது. ஸோ √(x2 - x1) the whole square plus y2 - y1 the whole square. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு OA கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஓன்றது ஆரிஜினோடது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, O வந்து 0, 0. ஓகே, அப்போ A பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, A பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1, -8. இப்போ இந்த இடத்துல நம்ம எதை x1 y1ன்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இதுதான். இது x1 y1. ஓகே, இதை x2 y2ன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போது x2ன்றது இதுதான். -x1ன்னா 0 ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட வேல்யூ என்னது? -8 -0 the whole square is equal to 1 - 0ன்றது 1 squared தான். 1 squared plus -8 squared. ஓகே, equal to 1 squared 1 தான். 8 -8 squareனா -8 into -8 64. ஸோ ஆன்சர் வந்து 65.
அப்போது இந்த OA அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்குது, ரூட் வந்து 65ன்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த இது ஓபியோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஓபியோட டிஸ்டன்ஸ் என்னது, இதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஓபி இஸ் ஈக்குவல் டு பியோட பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பியோட பாயிண்ட்ஸ் வந்து -4,7 கொடுத்துட்டாங்க. ஓன்றது ஆர்ஜின் 0,0. அப்போ இது வந்து x1 y1, இது வந்து x2 y2. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர்னும் போது -4 -0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 போது 7 மைனஸ், ஓகே, இந்த இடத்துல 7 மைனஸ் -0 த ஹோல் ஸ்கொயர். அப்போது இந்த இடத்துல எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4 த ஹோல் ஸ்கொயர், -4 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர், ஓகே, ஈக்குவல் டு -4 இன்ட்டு -4 ப்ளஸ் 16, ஓகே, 16 ப்ளஸ் 7 இன்ட்டு 7 வந்து 49. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா √65. இப்போ ஓபியோட டிஸ்டன்ஸ் என்ன கிடச்சிருக்கு, அதே √65 தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன அடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓசியோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஓசியோட டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம ஓசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த பாயிண்ட் வந்து 0,0. சியோட பாயிண்ட் என்னது -7, -4. இப்போ நமக்கு ஃபார்முலா என்னது x2, இப்போ இதை x1 y1ன்னு எடுத்துக்கிறோம், இதை x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ x2 மைனஸ் x1 போது -7 -0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ -7 த ஹோல் ஸ்கொயர், அதுக்கப்புறம் இந்த சைடு -4 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு √65. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இதுவும் √65, இதுவும் √65, இதுவும் √65. அப்போது இதுதான் இந்த சென்டர், அந்த சென்டர் பாயிண்ட் ஆர்ஜின்லேருந்து நம்ம வரையக்கூடிய இந்த லைன் OA வந்து √65, OBன்றது √65, OCன்றது √65. அப்போது இந்த 3 பாயிண்ட்ஸுமே இந்த சர்க்கிளுக்கு மேலே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அதை நம்ம எழுதிடணும். ஓகே, அவங்க கேட்ட கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நம்ம எழுதணும். ஸோ ஹென்ஸ் கிவன் பாயிண்ட்ஸ், அவங்க கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே பாயிண்ட்ஸ், இந்த 3 பாயிண்ட்ஸும் லைன் ஆன் த சர்க்கிளுக்கு மேலேயே இருக்குது அப்படின்றது சர்க்கிளோட நேம் என்னது K. ஸோ கிவன் பாயிண்ட்ஸ் லை ஆன் த சர்க்கிள் K அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் கேட்டிருக்காங்க. therefore the ரேடியஸ் என்ன கிடைச்சிருக்கு, √65. இதுதான் இந்த சர்க்கிளோட ரேடியஸு. இப்போ அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதோட நம்ம ஆன்சரை வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிவன் த பாயிண்ட்ஸ் Dன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்து Eன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கா, சர்க்கிளுக்கு மேலே இருக்கா, சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது அவங்க கொடுத்துருக்க இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆர்ஜின் இது என்னது 0,0. ஓகே, டிங்கிற பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க -5,6. இப்போ இது x1, இது y1, இது x2, இது y2. அதே சேம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கு, x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். சால்வ் பண்ணும்போது நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். அப்போது இங்கே x2 அப்படிங்கிறது என்னது -5 -0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 -0 த ஹோல் ஸ்கொயர். இப்போது -5 த ஹோல் ஸ்கொயர், ஓகே, ப்ளஸ் 6 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ -5 இன்ட்டு -5 ப்ளஸ் 25ன்னு கிடச்சிடும். ஓகே, அதுக்கப்புறமேலு இந்த 6 ஸ்கொயர் இது சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் 36ன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா √61 கிடைக்குது. இப்போது இந்த சர்க்கிளோட ரேடியஸே √65 தான். ஆனால் இங்கே √61 கிடைக்கிறதுனால அந்த ரேடியஸை விட கம்மியான டிஸ்டன்ஸு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே எங்கேயாவது வருது, அதாவது சர்க்கிள்குள்ளே தான் இந்த பாயிண்ட் வந்து லை ஆகும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எழுதிடலாம். டிங்கிற பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது? வித்தின் த சர்க்கிள். ஸோ ஹென்ஸ் ஆன்சர் எழுதுகிறோம். ஹென்ஸ் த டி லை வித்தின் சர்க்கிள்குள்ளேயே தான் இருக்கும். ஓகே, வித்தின் த சர்க்கிள் கே. ஏன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸோட டிஸ்டன்ஸை விட கம்மியாக இருக்குது, அதுதான் ரீசன். ஓகே, அப்போ ரீசன் என்ன எழுதுவீங்க? ஸோ ஓடி அப்படிங்கிறது என்னது? ஓடி ஈக்குவல் டு √61 கிடச்சிருக்கு. ஓகே, சின்ஸ் √61 அப்படிங்கிறது √65 விட சின்ன நம்பர். அப்போது அதனால் இந்த வேல்யூ வந்து எங்கே கிடைக்கிது? நமக்கு வித்தின் த சர்க்கிள், சர்க்கிள்குள்ளேயே தான் இது கிடைக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து ஈங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சர்க்கிள்குள்ளே இருக்கா, சர்க்கிளுக்கு மேலே இருக்கா, இல்லை சர்க்கிளை விட்டு வெளியில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கொடுத்துருக்க ஈங்கிற பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆர்ஜின் வந்து 0,0. ஈன்ற பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 0,9. அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே x1 இது y1, இது x2 இது y2. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? x2ன்றது என்னது? 0 minus 0 the whole square plus y2ன்றது என்னது? 9. ஓகே, மைனஸ் அதுக்கப்புறம் 0 the whole square. ஓகே, இப்போ 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0வை தான் இந்த டேர்ம் ப்ளஸ் 9 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9 × 9 என்ன வரும்? 81 வரும். அப்போது இந்த OE அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா √81. அப்போ √81 அப்படிங்கிறது என்ன? சின்ஸ் √81 greater than √65, அதாவது சர்க்கிளோட ரேடியஸை விட இது பெருசாக இருக்குது √81ன்றது. அப்போது இந்த பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிளை விட்டு வெளியில் இருக்கும். ஸோ ஹென்ஸ் E lie outside the circle. Okay, சர்க்கிளோட நேம் என்னது? K விட்டு தள்ளி தூரமாக இப்படி இருக்கும் 81. இதுதான் ஈங்கிற பாயிண்ட்ஸ். ஓகே, டிங்கிற பாயிண்ட்ஸும் சர்க்கிள்குள்ளேயே இருக்கும். ஏபிசிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து சர்க்கிளுக்கு மேலே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஈங்கிற பாயிண்ட்ஸும் சர்க்கிளை விட்டு அவுட் சைடில் இருக்குது, சர்க்கிளுக்கு வெளியில் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இந்த சம் ரொம்ப ஈஸி சம். எல்லாமே நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை செய்கிறோம். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம 13th சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.